Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 851 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கேட்டகரியை நம்ம பையன் எப்படியோ மிரர் டிமென்ஷனுக்கு இழுத்துட்டு வந்துட்டான்ல. இதுக்கப்புறம் அவனுங்களால நம்மளுக்கு கப்பலுக்கு போகவே முடியாது. ஏன்னா கண்ணாடியை உடச்சிட்டான். இப்ப இவன் ஒத்தாளு கேட்டகரி பிளஸ் அவனோட படை இத்தனை பேர்த்தையும் நம்மளும் சமாளிச்சாகணும். இதுல எஸ்கேப் போற வழியை வேற க்ளோஸ் பண்ணிட்டான். அதனால என்ன இவன் தப்பிச்சு போகிற வழியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம கையால சாக போறான் அப்படி இப்படின்னு ஓவரா பேசுவானுங்க. டேய், நான் வந்ததே உங்களை உதைக்கிறதுக்கு தான்டா. இன்னைக்கு நான் உதைக்கிற உதையில ஏன்டா எங்க கிட்ட வம்பு பண்ணீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்கம்மான. என்ன செல்லித்தனமா பேசிட்டு இருக்க அந்த சல்லிப்பைய. எங்க கேட்டகரியோட பவுண்டி என்னன்னு தெரியுமாடா? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா? 1 பில்லியன் 57 மில்லியன் பெரிஸ்டா. 57 மில்லியன் மில்லியன் பில்லியன் எங்க தலைவர் பல இடத்துல பூந்து விளையாண்டவர். அது மட்டும் இல்லாம ஸ்வீட் 3 ஜெனரல்ஸ்ல அவரு தான் பயங்கர ஸ்ட்ராங். அப்படி இப்படின்னு வேற லெவல்ல பில்டப் பண்ண உடனே அவனுக்கே தாங்க முடியல, வாய மூடுகிறாமா. சொல்ல போனா அவனே சொல்லிடுவான் லூஃபி எந்த அளவுக்கு டேஞ்சர்னு. ஏன்னா நம்ம தலைவன் ஒத்தாலா இருந்துகிட்டு மொத்த பைரட்ஸ் கூட்டத்தையுமே கதற விட்டுருக்கான்ல. அதுலதான் அவன் அசந்துட்டான். இப்ப மட்டும் நம்ம பையன் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பிக் மாமுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா வந்து நிப்பான். சோ இப்பவே இந்த இடத்துலயே ஸ்பாட்லயே அவனை காலி பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம இருக்கும். என்னதான் நம்ம பையன் கொஞ்சம் பயங்கரமான ஆளா இருந்தாலும் கேட்டகரியோட எபிலிட்டியை கம்பேர் பண்ணும்போது அவன் கம்மி தான் அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ என்ன ஆனாலும் சரி உன்னை நான் தோக்கடிக்காம விடவே மாட்டேன்மா. நம்ம பையன் அவ்வளவு சீக்கிரத்துல தோப்பானா என்ன? எப்பவுமே உன்னை விட பெஸ்டான ஆளுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கடா குய்யாலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னதான் நம்ம லூஃபி முக்கினாலும் அவனை தொடக்கூட முடியல. அவன் அசால்ட்டா ஒரு பஞ்சில அடிச்சு திரிய விட்டுருவான். இவ்வளவுதான் உன்னால முடியுமான உடனே மறுபடியும் செகண்ட் இயர்ல வந்து அட்டாக் பண்ணுவான. அவன் இவனை விட பயங்கர ஃபாஸ்டா இருப்பான். சோ பையன் அடுத்தடுத்தது ஹாக்ஸ் ரைஃபிள், ஈகிள் பசூக்கா அப்படி இப்படின்னு ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி கண்ணா பின்ன அட்டாக் பண்ணுவான். எந்த அட்டாக்லயுமே அந்த கேட்டகரி சிக்கவே மாட்டான். சொல்ல போனா இவ்வளவு நேரமா இவனுக்கு சீன் போட்டுட்டு இருந்தானுங்கல்ல. இப்ப லூஃபி பண்ற அட்டாக் எல்லாம் பார்த்துட்டு ஆமா அவன் எங்க இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் கண்ணுக்கே தெரியலையேன்னு பதறுவானுங்க. இந்த கேட்டகரியால ஒரு பெரிய பஞ்சாயத்து என்ன தெரியுமா? ஒரு சில செகண்ட்ஸ்க்கு மட்டும் கேட்டகரியால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால லூஃபி என்ன அட்டாக் பண்ண போறான், எப்படி மூவ் பண்ணுவான்னு எல்லாத்தையுமே அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி மூவ் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவான். லூஃபி பண்ற அட்டாக்ல இவ்வளவு நேரம் வாய் பேசிட்டு இருந்தானுங்கல்ல, அவனுக்கு எல்லாம் அடி வாங்கி திருப்பானுங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி அடிப்பான் பாருங்க, அடி கம் கம் கேட்டலிங்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. அதே நேரம் இங்க நம்மளுக்கு பூஸ்ட் யூஸ் பண்ணி சும்மா சல்லுன்னு பறந்தாங்கல்ல, ஒரு வழியா சேஃப்டியா வந்து லேண்ட் ஆயிட்டாங்க. சுத்தி பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. யாரும் ஃபாலோ பண்ணலங்கிறதுனால ஈஸியா தப்பிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை. தப்பிச்சிட்டாங்கன்னா நல்லதான். அதுக்கப்புறம் தான் சாப்பர் லூஃபி எங்க போனானே தேடிட்டு இருப்பான். அவனுக்கு தெரியல போல அவன் கண்ணாடிக்குள்ள போயிட்டான்னு. கேரட் தான் பார்த்துட்டு மேட்டர் சொல்லுவா இந்த மாதிரி அவன் உள்ள போயிட்டான்னு. அப்படின்னா இவங்களை காப்பாத்துறதுக்காண்டி அவன் மிரர் வேர்ல்டுக்குள்ள போய் கண்ணாடியை உடைச்சிட்டான். அதான் சொல்லிட்டு போயிருக்கான் ரிட்டர்ன் வருவேன் அப்படின்னு. சரி ரைட்டு, என்ன இருந்தாலும் நம்ம கேப்டன் ஆச்சே, நம்ம தான் நம்பணும். எப்படியும் திரும்பி வந்துருவான். ஆமா பெட்ரோவை ஆளையே காணுமேன்னு சொல்லிட்டு ப்ரூக் தேடிட்டு இருப்பான். ஏன்னா அவன் வெடிச்சு பிளாஸ்ட் ஆகும் போது ப்ரூக்கும் சாப்பரும் கேண்டிக்குள்ள மாட்டிட்டு இருந்தாங்க. வெளியில வந்தோடனே பரபரப்பா பூஸ்டை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆனதுனால அவனுக்கு அந்த மேட்டர் தெரியல. கேரட் மத்தவங்க எல்லாம் உடனே பெட்ரோன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்களா. ஏமா என்னாச்சுன்னு கேட்கும் போது நடந்த மேட்டரை பூரா நவி சாப்பர ப்ரூக்கு கிட்ட தெளிவா எடுத்து சொல்லுவா. அது அழகா விஷுவல்ல காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா மழை பெய்யும் பயங்கரமா, அந்த மலையோட சொட்டு தண்ணியில அந்த சீன்ஸ் எல்லாம் தெரியற மாதிரியும் தேங்கி நின்று இருக்க தண்ணியில தெரியற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட ப்ரூக்கு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவான். பெட்ரோ நம்மளை காப்பாத்துறதுக்காக அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டானா, இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான் அப்படின்ட்டு தரைய போட்டு குத்துன்னு குத்துவான். இப்ப இவன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு அந்த பெரஸ்பரவை போட்டு பொலன்னு பொலந்து கட்டி இருப்பான். அப்படின்னா பெட்ரோ கிட்ட அவன் சண்டைக்கு போயிருக்க மாட்டான்ல. அப்ப இது என்னோட தப்பு தான், நாங்க மட்டும் அவனை தடுத்து இருந்தோம்னா இந்நேரத்துக்கு பெட்ரோ உயிரோட இருந்திருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியாம கதறி அழுவாங்க. சொல்ல போனா எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஜிம்பைக்குமே ஃபீலிங் தான். ஆனா அவன் என்ன சொல்லுவான், நீ அழுகாத, அந்த அழுகையை எனிமிஸ்ட விட்டுருப்பானா, அதாவது நம்ம அழுக அழக்கூடாதாமா அப்படி அவன் சொன்னதை கேட்டுட்டு ப்ரூக்கு செம்மையா கடுப்பாயிருவான். நான் ஜிம்பை என்ன சொல்லுவானா, இப்படி அழுதுட்டு இருந்தானா கண்டிப்பா இப்ப இவங்க பண்ண வேண்டிய வேலையை பண்ண முடியாம கான்சென்ட்ரேஷன் பயங்கரமா மிஸ் ஆகும். அப்புறம் அவங்க கிட்ட மாட்டிக்குவாங்க. அதுக்காகவா பெட்ரோ இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணா? பெட்ரோக்கு நல்லாவே தெரியும் இவங்க அந்த கோஸ்ட்ல நல்லா மாட்டிட்டாங்கன்னு. அதனாலதான் நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்குன்னு தெரிஞ்சு அவனையே அவன் சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணிட்டான். சொல்ல போனா இது பெட்ரோவோட சாதனை. நம்ம எல்லாத்தையுமே அவன் காப்பாத்தி இருக்கான். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் பிக் மாமியே கார்னர் பண்ணிருக்கோம். அவனோட தியாகம் வீணாக கூடாது. பெட்ரோ இருந்தானே என்ன சொல்லியிருப்பான், போய்கிட்டே இருங்கன்னு இருப்பான். இப்படி கொஞ்சம் பாசிட்டிவா பேசினவன அப்படியே நார்மல் ஆவாங்க. அண்ட் இப்போ லூஃபி இவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மிரர் வேர்ல்டுக்குள்ள போய் மாட்டிட்டான். சரி அங்க இருந்து கூட ப்ரூலியே செவினிலேயே 2 இழுத்து வெளியில வந்துடலான்னு வைங்க. எங்கேயாச்சும் கண்ணாடி வாங்கி வச்சாங்கன்னா அந்த வழியா வந்துருவான். ஆனா நம்ம பையன் இப்ப மிரர் வேர்ல்டுல மோத போறது
கட்டகுரிங்கிற ஒரு பயங்கரமான ஆள் கூட. அவனோட ஒர்த் பில்லியனுக்கும் மேல. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க இன்னுமே டோட்டோ ஐலாண்ட்ல தான் இருக்காங்க. தற்சமயத்துக்கு தப்பிச்சிருக்காங்களே தவிர இன்னும் பிக் மாம் கிட்ட இருந்து இவங்க கம்ப்ளீட்டா தப்பிக்கல. இது அவளோட கண்ட்ரி. எந்த டைரக்ஷன்ல எப்ப வேணாலும் அவளோட ஆளுங்க எல்லாம் வந்து அட்டாக் பண்ணலாம். சோ இப்போ இந்த டைம்ல பெட்ரோ போயிட்டானே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா இவங்களோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அவங்க கிட்ட மாட்டி சிக்கி சின்னாபினமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்ல, சிக்கி சின்னாபினம் ஆயிருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள பெட்ரோ இருந்து இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்றானா இல்லையா? கண்டிப்பா சொல்லுவான். ஏன்னா அவன் தியாகம் பண்ணதே நமக்காக தான். உடனே அம்பிட்டு பேரும் வெறியாகி நம்ம டைரக்ஷனை மட்டும் சொல்லு, சாட்டு புட்டுன்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாமானுங்க. இப்போ சஞ்சய் மத்தவங்களும் சாக்லேட் ஐலாண்ட்ல இருந்து இவங்க கூட வந்து சேருவாங்க. அதனால நம்ம ஷார்ட் ரூட் எடுத்து போகணும்னு சொல்லி ஒரு டைரக்ஷனை சொல்லுவா. உடனே ஆளுக்கு அடிச்சு புடிச்சு வேலையை பார்ப்பாங்க. நம்மளுக்கு அத்தனை பேத்துக்கிட்டே அப்படி ஒரு வெறித்தனம். ரைட்டு ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா முன்னேறி போனா, அதாவது யாரும் இல்ல அந்த நம்பிக்கையில போனா ஒக்காமக்கா இவங்களை நோக்கி ஒரு பெரிய படையே வந்துகிட்டு இருக்குது. சரி அவன் மட்டும் தான் வராளான்னு பார்த்தா அங்கதான் இன்னொரு பெரிய பஞ்சாயத்து. அந்த ஷிப்புகளுக்கு நடுவுல பிக்மா வந்துகிட்டு இருக்கா. அதுவும் கடல் மேல நடந்து வந்துகிட்டு இருக்கா. என்னடா நடக்குது இங்க? என்ன நடக்குது? இது எப்படி பாசிபிள்? இதுல வேற கேட்க கூடுன்னு சொல்லிட்டு வரா. கேரட் எப்படி இவ தண்ணியில வராட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா அந்த கேண்டி மடையா இருக்கானே பெரஸ்பரோ, அவன் தான் கேண்டியை உருவாக்கி அவளை நடக்க வச்சுட்டு இருக்கான். அப்படின்னா பெட்ரோ கஷ்டப்பட்டு பிளாஸ்ட் பண்ணி அவன் சாகலையான்னு தெரிஞ்ச உடனே நம்ம கேரட் பயங்கரமா அழுவா. சரி இதுக்கப்புறம் நம்மளும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனாங்களா இல்ல மறுபடியும் கப்பலை புடிச்சு வச்சு கடின்னு ஒரு வழி பண்றாளான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.